வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொரித்த இளம் சிறு கோழி குஞ்சுகளுக்கு என்ன மாதிரியான உணவு வகைகள் நம்ம கொடுக்கலாம், அதோடு அது சீக்கிரமாக பெருசாகிறதுக்கு என்ன மாதிரி இயற்கை முறையில் நம்ம அதை பராமரிக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். பொதுவாக கிராமப்புறங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னாவே அங்கே கண்டிப்பாக பசுமாடு, எருமை மாடு, ஆடுகள், கோழி இது கம்பல்சரியாக வச்சு வீட்டுக்கு வீடு வளர்த்துவாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த மாடுகளோட சாணம் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக அதுக்கு ஒரு இடம் ஒதுக்கி கொட்டி வைப்போம். அந்த கொட்டி வைக்கிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா அது சுற்றி நம்ம கோழிகள் இருந்துச்சு அப்படின்னா அது பறச்சு தள்ளிடும். அதுக்காக பார்த்திங்கன்னா சுற்றி வரவே பார்த்திங்கன்னா நம்ம தென்னை மரத்தில் இருக்கிற ஓலைகளை கட்டி சுற்றி வரவே வச்சு போடலாம். இந்த ஓலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களில் பார்த்திங்கன்னா இத்து போயிடும். அதே மாதிரி நம்ம வர வர இது இத்து போகிறப்ப பார்த்திங்கன்னா இது நம்ம காடுகளுக்கு குப்பையும் ஆயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் கரையான் அதில் உற்பத்தி ஆகிக்கும். இது இளம் கோழி குஞ்சுகளுக்கு நல்லா நிறைய ப்ரோட்டீன்கள் சேர்த்திக்கிறதுக்கு இது அதிகப்படியாக. அதோடு பார்த்திங்கன்னா இந்த சாணியில் பார்த்திங்கன்னா புழுக்கள் உருவாகும். அது டெய்லி நம்ம கொண்டு போய் அந்த இடத்துல கொட்டி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது கம்பல்சரியாக டெய்லியுமே இருக்கும். குஞ்சு கோழிகள் அதில் பறித்து கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா நல்லா ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகள் ஈஸியாக சீக்கிரமாக பெருசாகும், க்ரோத் நல்லாயிருக்கும். அதோட நோய் அப்படிங்கிறது கோழி குஞ்சுகள் பறந்து விரிந்து மேய்ச்சல் பகுதியில் மேயிறதுனால உங்களுக்கு நோய் தாக்கம் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவாக தான் இருக்கும். நீங்கள் இப்படி பறந்த இடத்துல மேயிறப்ப பார்த்திங்கன்னா இந்த வசாலி இந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து தான் கோழி குஞ்சுகள் அதிகப்படியாக நம்ம காப்பாற்ற வேண்டியது இருக்கும். கோழி பார்த்திங்கன்னா இதில் 10 குஞ்சு பொரிக்குது அப்படின்னா அந்த 10 குஞ்சையும் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை நல்லா வளர்ச்சி நல்லாயிருக்கும் கோழி குஞ்சுகள். அதோட இது இயற்கை முறையில் வளர்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் அதிகப்படியாக கோழிகளுக்கு கொடுத்து உங்கள் வீட்லேயே பார்த்திங்கன்னா வாங்கிக்குவாங்க. நீங்கள் இதில் எத்தனை கோழி இருந்துச்சுனாலும் சரி, அது இந்த மாதிரி தாய் கோழிகளை குப்பை மாட்டில் அந்த குப்பை வெளியே போகாது இருக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த ஓலை சுற்றி வைக்கிறது. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த ஓலையில் போய் இப்போ சாணி குப்பை உள்ளே படுறப்ப பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாள் கிடக்கிறப்போ இதில் கரையான் பிடிக்கும். அந்த கரையானும் கோழி குஞ்சுகளுக்கு ஒரு சிறந்த உணவாக தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.